ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹிட் தேர்ட் கேஸ் இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம். இந்த படத்தை வந்து சைலேஷ் படம் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணிக்கிறாரு. இது அவருடைய 3வது படம். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போட்ட வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். வந்து நானி, ஸ்ரீநிதி செட்டி சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நடிச்சுக்கிறாங்க இந்த படத்துல. இந்த படத்துல வந்து கேமியோ ரோல் 2 பேர் பண்ணிக்கிறாங்க. அது என்னன்னு சொல்லி நான் விரிவா சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதை என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த படத்தோட கதை ஆரம்பிக்கிறதுக்கே உங்களுக்கு 1 மணி நேரம் ஆயிரும். அப்பதான் இந்த இதுக்குள்ள இந்த கதை போகுது அப்படின்னு சொல்றதே உங்களுக்கு தெரியும். இந்த படம் குறைஞ்சபட்சம் பார்த்தாலும் 2.5 மணி நேரத்துக்கு மேல ஓடுது. ஆனா நீ 1 மணி நேரமா நீங்க படம் பாத்தீங்கன்னா தான் இந்த கதை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு வந்து இந்த படத்தை அவ்வளவு ஸ்லோவா எடுத்துருக்காங்க படத்தை. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஹிட் வந்து ஃபர்ஸ்ட் பாகம் சூப்பரா இருக்கும், செகண்ட் பாகம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். இப்ப தேர்ட் பாகம் தான் ஒரு பெரிய பிரச்சனை. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, 2 பாகமும் கிரைம் த்ரில்லர். இந்த பாகம் வந்து கிரைம் த்ரில்லர் நினைச்சு நாம போய் ஏமாந்துடக்கூடாது. இந்த பாகம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஆக்ஷன் டிராமா. அதான் ஒரு தெலுங்கு மசாலா படம் அப்படின்னு சொல்லி தான் இந்த படத்தை அவங்க எடுத்திருக்கணும். கிரைம் த்ரில்லருடைய 3ஆம் பாகம் சொல்லி எடுத்து மக்களை அவங்க ஏமாத்திட்டாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். இப்ப வந்து ஒரு விஷயம் நடக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்புக்குள்ள வந்து உள்ள போகணும்னா ஒரு குறிப்பிட்ட சமாச்சாரத்தை பண்ணாதான் உள்ள போக முடியுங்கிறது ஹீரோவுக்கு தெரிஞ்சிருது. அதுக்கப்புறம் அந்த ஆப்புக்குள்ள எப்படி போறதுன்னு சொல்லிட்டு அந்த 2 சம்பவத்தை முடிச்சதுக்கு அப்புறம் உள்ள போறாரு. உள்ள போனதுக்கு அப்புறம் அது யார் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க, அங்க என்ன நடக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு கடைசியில இந்த எப்பயும் போல இந்த உடல் உறுப்புகள் ஆர்கானிக் வைக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாத்திரை மருந்து அப்படின்னு போதைன்னு சொல்லி கடைசியா போயிடுறாங்க. இது என்னன்னா ஒரு ஆக்ஷன் டிராமாவா தான் இந்த படத்தை அவங்க கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்களே தவிர, இதுல வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் அப்படிங்கிறதுக்கான ஒரு 2-3 சீன் தான் இருக்கிறத தவிர, மத்தபடி இந்த படம் ஒன்றும் அவ்வளவு ஒன்றும் கிரைம் த்ரில்லர் படமெல்லாம் கிடையாது. இந்த படத்துல வந்து வேகத்தடை இருக்கக்கூடியது வந்து ஹீரோயினி. அப்புறம் 2வது வந்து காட்சி அமைப்புகளே வேகத்தடை தான் இருந்தாலும் ஹீரோயினிக்கு ஒரு வேகத்தடை. அப்புறம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த படத்துல நல்ல வேலை ஒரு 4-5 குத்துப்பாட்டு வச்சு ஒரு ஐட்டம் டான்ஸ் எல்லாம் வைக்க மாட்டாங்க. அதெல்லாம் மைனஸ் பண்ணிட்டு இந்த படத்தை வந்து ஒரு இப்போ மலையாளத்தில் ரிலீஸ் ஆன மார்கோ படம் மாதிரியும், இந்த யாஸ் படம் மாதிரியும், யாஸ் நடிச்ச கேஜிஎஃப் படம் மாதிரியும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. ரெட்ரோவும் இதுக்கும் ஒரு சின்ன ஒரு விஷயம் தான். ரெட்ரோ படத்துக்கும் ஹிட் படத்துக்கும் ஒரே ஒரு சின்ன விஷயம் தான் மிஸ்டேக். என்னன்னா, ரெட்ரோ படத்துல சூரிய ஹீரோ, இந்த ஹிட் படத்துல வந்து நானி ஹீரோ. அவ்வளவுதான். 2 பேரும் வந்து வெட்டி வீட்டுல தான் கதைய. செகண்ட் ஹாப்புக்கு மேலலாம் இவங்க கிட்ட கதையே கிடையாது. என்ன கதை எடுக்கிறதுன்னு தெரியாம என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா, ஒரு கேங்க சுத்தி ஒரு 500 பேர் இருப்பாங்க. 500 பேருக்கு அடிச்சு தம்சம் பண்றாரு ஒத்த ஆளா. ஒரு 25 இடத்துல குத்து வாங்கிடுவாரு. ஆனா அப்பையும் சட்டையை கழட்டி போட்டு மீண்டும் எந்திரிச்சு அடிச்சு நான்லாம் சாக மாட்டேன்னு சொல்லிட்டு நம்மள கொண்டாடுறாரு. அந்த சீன்லாம் வேற லெவல் இருக்கும். ஒரே ஒரு ஆறுதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல ஒரு ரிங் ஃபைட் வரும் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோல் முடிஞ்சோடனே. அந்த ரிங் ஃபைட் வந்து உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அது வந்து பேசும்படியா இருந்துச்சு. ஒரு 4 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்குவாங்க. அந்த ஃபைட் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வரக்கூடிய ஃபைட் எல்லாம் பூரா ரத்த கலரி ஃபைட் தான். இப்ப வந்து ஹீரோ வந்து உள்ள போனோம்னா எல்லாரும் மாற்று ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 பேருக்கு மட்டும் ஒயிட் அண்ட் ஒயிட்டா கோட் சூட் கொடுத்திருப்பாங்க. அப்பவே நம்ம கணிச்சுக்கலாம், ஹீரோ வந்து அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் கோட் சூட் பூரா ரத்தம் தெரிக்கிற மாதிரி பண்ணாம விட மாட்டாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா தமிழ் படம், நீங்க தெலுங்கு படம், இந்த மாதிரி படங்கள்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒயிட் சட்டை போட்டிருந்தாருன்னா கிளைமேக்ஸ்ல ஹீரோ வந்து எப்படியும் ரத்த கலரி இல்லாம அந்த சட்டை கிளியாம ஒரு கழட்ட மாட்டாருன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அது போலதான் இந்த படத்துல நடந்திருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த படத்துல 2 பேர் கேமியோ ரோல் பண்ணிக்கிறாங்க. கேமியோன்னா ஒரு தெலுங்கு நடிகர், ஒரு தமிழ் நடிகர். இப்ப தெலுங்கு நடிகர் வந்து ஃபைட்டுக்கே வந்துடுறாரு. இப்ப தமிழ் நடிகர் வந்து கிளைமேக்ஸ்ல படம் முடியும் போது ஒரு 2 நிமிஷம் வராரு. 2 நிமிஷம் கூட கிடையாது, ஒரு 1.5 நிமிஷம் வருவாரு. அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குது. அதனால அந்த கேமியோ ரோல் யார் பண்றாங்கன்னு சொல்லி நான் ரிவ்யூ பண்ணல. ஏன்னா அதையாவது கொஞ்சம் சஸ்பென்ஸா வச்சிருந்து போய் நீங்க பாருங்க. மற்றபடி படத்தை வந்து கிரைம் த்ரில்லர் நம்பி போய் ஏமாந்தவங்களுக்காக சொல்றேன். அதையாவது ஒரு கிரைம் த்ரில்லர் அப்படிங்கிற ஒரு இது ஒரு பயங்கரமான ட்விஸ்டா இருக்கு, அதையாவது போய் பாருங்க என்ன பண்றது அப்புறம். ஆனா நானி நடிப்புல வந்து எந்த குறையும் கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தயாரிப்பாளரா ஆனதுக்கு என்னவோ தெரியல, சீனுக்கு சீனு பிஜிஎம் தான், சீனுக்கு சீனு ஸ்லோ மோஷன் தான், சீனுக்கு சீனுக்கு பில்டப் தான். பில்டப் பண்ணியே முக்காவாசி படத்தை எழுத்துறாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அந்த ஹீரோயினி 2 பேரும் தேடி போறாங்க. எதுக்கு போறாங்க, ஏன் போறாங்க, அது பாட்டுக்கு படம் ஓடிட்டு இருக்கு. நாங்க பாட்டுக்கு தியேட்டர்ல உட்காந்து என்னமோ நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கிற சூழ்நிலை உருவாக்கிட்டாங்க. அந்த மாதிரி தான் இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. ஹிட் படம் 1, 2 பாகம் பார்த்தவங்க தேர்ட் பாகத்து வந்து 1 மாதிரி 2 மாதிரி இருக்கும்னு நினைச்சு நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஏமாற்றம் கிடைக்கும். கம்முன்னு பேசாம இது ஹிட் அப்படின்னு பேர் வைக்கிறதுக்கு பதிலா இந்த படத்துக்கெல்லாம் ஒரு துப்பாக்கி சண்டை, ஒரு பயங்கரவாதியுடன் ஹீரோ மோதுவது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வேற எதுவும் பேர் வச்சிருந்தாங்கன்னா நாம இதை கண்டுக்க தேவையில்ல. ஏன்னா அந்த 2 படம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது வந்து படம் இப்படி ஆக்ஷன் டிராமாவை எடுத்துட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஆரம்ப காட்சிகள்ல வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ற சீன்ல ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அந்த டைம் மார்க்கை கண்டுபிடிக்கிறது. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த கதை வந்து எங்க ஆரம்பிக்குதுன்னா ஆந்திராவில் ஆரம்பிக்குது. ஆரம்பிச்ச உடனே இந்த கதை மறுபடியும் எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஜம்மு காஷ்மீர் போயிருது. நேரா ஸ்ட்ரைட்டா படிப்பிரதேசத்துக்கு போயிருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பீகாருக்கு போகுது. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் எங்க போகுதுன்னா ஆந்திரா பிரதேஷ் ஏபிக்கு போயிருது.
ஆக மொத்தம் போல சீன்லாம் மாவட்டமா சுத்திட்டு இருந்தாங்க 2 எபிசோட்ல. இந்த எபிசோட்ல வந்து மாநிலமா சுத்துறாங்க. அடுத்த எபிசோட்ல வந்து நாடா சுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். தேங்க்யூ.